ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. விருபாஷு குகையில் பகவான் ரமணர் வசித்து வந்த காலம். கண் பார்வையற்ற பாட்டி ஒருத்தி தினந்தோறும் தட்டு தடுமாறி யார் உதவியுடனாவது மலையேறி வந்து பகவானை ரமணரை தரிசிப்பாள். தன் நெய்ந்த புடவையில் தின்பண்டங்கள் ஏதாவது முடிந்து கொண்டு வந்து பகவானுக்கு தருவாள். அன்றைய தினம் அவ்வாறே பாட்டி பகவானுக்கு மிகவும் பிடித்த அரிசி பொரியை கொண்டு வந்திருந்தாள். பகவானை தரிசித்துவிட்டு அதை அவர் கையில் கொடுத்தாள். பகவானும் அதை அன்புடன் பெற்றுக்கொண்டு, பாட்டி, உனக்கோ முடியவில்லை, கண் பார்வையும் இல்லை, எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மலையேறி வருகிறாய் என்றார். அதற்கு பாட்டி, பகவானே, உங்களை தரிசனம் செய்யத்தான் இப்படி தினந்தோறும் வருகிறேன் என்றாள். நீதான் என்னை பார்க்க முடியாதே, கீழ் இருந்தே என்னை நினைத்து கொள்ளக்கூடாதா? இப்படி கஷ்டப்பட வேண்டுமா என்ன என்றார் பகவான் இரக்கம் ததும்பிய குரலில். ஆமாம் பகவானே, என்னால் உங்களை பார்க்க முடியாதுதான், ஆனால் நீங்கள் என்னை பார்க்க முடியுமே. உங்கள் அருட்பார்வை என் மீது விழுமே. அந்த பாக்கியத்துக்காகத்தான் நான் தினந்தோறும் வருகிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் இனிமேலும் வருவேன் என்றாள் பாட்டி. பாட்டி அப்படி சொன்னதை கேட்டதும் பகவானின் கண்கள் கலங்கிவிட்டன. எதுவும் பேசாமல் மௌனமாகிவிட்டார். அன்பில் வழியது உயிர்நிலை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.